லாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணதை எடுத்து பார்த்தேன். வரும்போது ஃபுல்லாக வந்து நான் மழை சாரல் இருக்குல்ல, சாரல் வந்து கேமராவில் பட்டு இந்த கேமராவில் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, தனியாக ஒரு மாதிரி தெரியுது. சரியாகவே தெரியல, நான் இப்போ தான் பார்த்தனே. ஆனால் எனக்கு 900 பிடிக்காத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, இந்த மழை டைமில் மட்டும் இல்லை, இந்த வண்டி எத்துனே நீங்கள் ஸ்லோ ஓட்டினாலும் சரி, ஸ்பீடாக ஓட்டினாலும் சரி, எப்படி ஓட்டினாலும் சரி, வண்டியை சேத்துல முக்கியத்தமே ஆகிடும். இப்போவே அப்படிதான் ஆயிடுச்சு என் வண்டி. நல்லா ஒரு தூசி கூட இல்லாதான் இருந்தது. கொஞ்சம் தூரம் தான் ஓட்டு வந்தேன், முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஒரே மண்ணாயிடுச்சு. இது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. அதனாலே மழை பெஞ்சா வண்டி எடுக்கவே மாட்டேன். இன்னைக்கும் பார்த்து மழை பெஞ்சிச்சு. அவ்வளோ கண்ட்ரைவாக இருக்கும் வண்டியை பார்க்கறதுக்கு. ஏதோ ரொம்ப வருஷத்துக்கு வண்டி மாதிரி இருக்கும். சேரும் சகதியுமா. ரோடு வேற சூப்பரா இருக்கு. ரோடு பள்ளமே இல்லாம எங்க பார்த்தாலும் பள்ளமா இருக்கு. நான் ஒரு 5 மணிக்கெல்லாம் ஒரு 100 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் சொன்னேன். 50 கிலோமீட்டர் தான் கவர், 50 கூட இல்லை, 47 தான். பார்க்கலாம். ஆனால் இந்த ரோட்டில் நிறைய ரைடர் போகிறாங்க, நிறைய பேர் பார்த்தோம், நிறைய பேர் போகிறாங்க. ரோடு செம மோசமாக இருக்குது. ரோடு பள்ளமாக இருக்கு. ஒரு லைட்டு கூட கிடையாது, இருட்டாக இருக்கு. அம்மா இதுல எதுக்கு தான் வந்து லைட்டு குத்துருக்காங்கன்னு தெரியல. ஒண்ணுமே தெரிய மாட்டேது. ரோடு ஓரளவு தான் தெரியுது. ரோட் லைட் இருந்தா ஓகே, அதுவும் கிடையாது. இங்க எல்லாம் வளர்த்து தெரிய மாட்டேங்குது. டைம் இப்பவே 5:30 ஆயிடுச்சு. எனக்கு வேற பயங்கரமா தூக்கம் வருது. இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கு. செலவு எப்படின்னா புஷ் பண்ணி எத்தனை போயிட்டா அதுக்கப்புறம் போய் தூங்கிக்கலாம். ஒரு காஃபி குடிச்சா கூட கரெக்டாக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். இதில் என்னென்ன எப்போ பழம் வருதுன்னு தெரிய மாட்டுது. வண்டி டமாட்னு வாங்குது அடி. வேற எங்க போனான்னு தெரியல. புஷனுக்கு போயிட்டானுங்க. ஆஹா,
அம்மா இன்ட்ரெஸ்ட் ஆகுது. நான் பேசினாலும் கேட்குமானே தெரில. ஏதோ பூச்சி வர அடிக்குது, பட்டார் பட்டார்னு சவுண்டு கேட்குமான்னு தெரியல. ஏதோ பூச்சி அடிக்குது, குட்டி குட்டியா இருக்கு. இவ்வளோதான் போகிறானுங்க, பிடிச்சிட்டேன். திடீர்னு வந்து நிற்கிறான். இருட்டில் ஓட்ட முடியல. ஏன்னா ரோட் லைட்டும் கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்டும் கிடையாது, ரொம்ப பள்ளமா இருக்கு. ஒரு நாயை வேற அச்சு போட்டு தலை தனியா கிடக்குது நாய்க்கு. திடீர்னு ரோடு பார்த்தா பாதியிலே முடியுது ரோடு. இதுல வேற எனக்கு நடுவில் வேற அப்படியே கண்ணு சொக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்லி ஒரு டீ கட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பாருங்க ஏதோ அச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. துணி மாதிரி கிடைக்குது அது. அதுக்கப்புறம் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்த பிறகு தான் சரியாச்சு. அதான் இருட்டில் தெரியாது போல இருக்கு. எதனா குறுக்க வந்தா கூட அதில் மாட்டிக்கிட்டு போல இருக்கு. காரில் இந்த மாதிரி கண்டெய்னரில் இதெல்லாம் மாட்டிக்கும் போல இருக்கு. ஏன்னா அது இருட்டில் அதை அடிச்சு போட்டு ரொம்ப பள்ளம். அதை அடிச்சு போட்டுருந்தா கூட அது ரோட்லேயே தான் கிடக்குது. அது நம்ம அது மேலே ஏற்றினாலும் நம்மளும் கீழே விழுந்துடும். செம்ம காற்று அடிக்குது, அது சில்லுன்னு வேற அடிக்குது.
மலைக்கு மேலே ஏதோ ஒரு கோயில் இருக்கு, ஆனால் இது என்ன ஊர்னு எனக்கு தெரில. ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல பவரான வண்டி இது, நல்ல வண்டி. ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு இது இந்த வருஷத்தோட இந்த வண்டியை ஸ்டாப் பண்ண போறாங்களாம். ஸ்டாப் பண்ணிட்டாங்க தான் நினைக்கிறேன். அது நியூ மாடல் வருதுல, அந்த நியூ மாடலுக்காக இதை ஸ்டாப் பண்ண போறாங்களாம். ஆனா எனக்கு என்னவோ அது ஒரு மாதிரி இருக்கு. ஆனா என்ன க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இருக்கு அதுல, எலக்ட்ரானிக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த அது கூட அப்படி கம்பேர் பண்ணா அந்த வண்டி நல்ல வண்டி தான். ஆனா எனக்கு அது பிடிக்கல. சைஸ் வேற சின்னதா வேற இருக்கு வேற. எப்படியோ ரேட்டு ஏற்றிடுவானுங்க நான் கொடுத்தாலும். இந்த சுவிட்சே மாத்திட்டாங்க. அந்த 10 ஆருக்கு வரும் அந்த சுவிட்சு, அந்த மாதிரி. அதில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு, அப்புறம் பிரேக்கிங் சிஸ்டம் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற எதுவும் ஒன்று மாற்றிருந்தாங்க, டிஎஃப்டி மாற்றிருக்காங்க. வேற ஏதோ ஒன்று மாற்றினாங்க, அதெல்லாம் மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றினா ஒரு 1.5-2 ஏற்றிடுவாங்க ரேட்டு. சென்னையிலாம் மழை பெஞ்சிருக்கு, இங்க மழையே காணும். அங்கேயே மழை பெய்ய மாட்டா வண்டி நல்லா இருந்திருக்கும். சேரா இருக்கு இப்போ வண்டி. ஒரு போட்டோ எடுத்தா கூட குப்பை மாதிரி இருக்கும் போல இருக்கு இந்த வண்டியில. இதெல்லாம் இது ஒரு டிராபேக். இது மழை பெஞ்சாலே, அப்பா மழை பெஞ்சாலே, கொஞ்சம் மழை பெஞ்சாலே என் பேகு, என் ஹெல்மெட் பின்னாடி வரைக்கும் அடிச்சிருக்கு. அந்த ஒரு மாதிரி சேரு, அது சேரு வந்து ஒரு மாதிரி ஸ்னோ மாதிரி படிஞ்சிருக்கு அப்படியே. நான் காட்டுறேன் வண்டி இறங்கும் போது, வண்டியில இருந்து இறங்கும் போது வண்டி குப்பை மாதிரி இருக்கு. அவ்வளோ இதுவா நான் கிளீனா வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். அதான் கன்றாவியா இருக்கு. ஆனா இந்த 900 வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்குது. நிறைய பேர் வந்து ட்ரீம் பைக்கா வச்சிருக்காங்க, வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. ஒருத்தருங்க ஒரு ரீசன் இருக்கும். மேபி இது ப்ரைஸா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் நானும் நிறைய பேரை பார்த்துட்டேன். நிறைய பேருக்கு வந்து இந்த வண்டி வாங்கணும், ஒரு நாள் நான் வாங்குவேன், ஒரு நாள் வாங்குவேன் தான் சொல்கிறாங்க. வாங்குவாங்க, ஆனால் சொல்கிறாங்க. அதை என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னு சொல்ல வரேன்.
நிறைய பேருக்கு பிடிக்குது, நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன ரீசன் எனக்கு தெரில. அது அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும்ல, அதனால சொன்னேன். ஆனால் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் பைக். போய் ஓட்டுறோம்ல, செம்ம ஸ்மூத்து. இந்த இன்ஜின் நாய்ஸு கர கர கரன்னு எதுனா ஒரு சத்தம் எதுவும் இருக்காது. கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. இப்படியே இருந்ததுன்னா இப்போ ஓகே, மழை வராமல். ஏன்னா என்னோட கமெண்ட்லேயே வந்து என்னோட வீடியோலேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க ட்ரீம் பைக்கு அது அப்படின்னு. ஸோ அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் நிறைய பேர் நேரில் சொல்லியும் பார்த்துருக்கேன், நான் போகும்போதும் என்கிட்ட நிறுத்தி சொல்லியும் பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். செம்ம கிளைமேட், வெயில் இல்லை சுத்தமா. லாஸ்ட் டைம் போகும்போது என்கிட்ட வெஸ்ட்டு க்ளவுலாம் இல்லை, வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு சைஸே பத்தலை. என்னோட வெஸ்ட்டு XXL, க்ளவு வந்து இப்போ டைட்டாக தான் இருக்கு. விரல்லாம் உள்ள லைட்டாக மடக்கின்னு இருக்கு விரல்லாம். சைஸே கிடைக்கல ஷோரூம்லேயும். அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்து ஆர்டர் பண்ணலான்னு பார்த்து, அதுக்கப்புறமா ஈசிஆரில் இருக்கிற ஷோரூமில் போய் அங்கே வாங்கிட்டேன். அங்கே வந்து இது வந்து எக்ஸல் நினைக்கிறேன், எக்ஸலே டைட்டாக இருக்கு. அவனுலாம் கரெக்டாக இருக்கு, அவனுலாம் எம்ஏ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கு. எனக்கு எக்ஸல் வரைக்கும் போய் டைட்டாக தான் இருக்கு.
நானும் நினைச்சேன் இந்த வெஸ்ட் இவ்வளோ திக்கா இருக்கு, கிளம்பும் போது காத்து வராதோ அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்லை, நல்லாவே ஏர் இன்டேக் இருக்கு, உள்ள காத்து நல்லாவே போகுது. ஆனா போடும் போது நான் எப்படி இதை போட்டு இவ்வளோ தூரம் போக போறேன்னு நினைச்சேன், ஏன்னா அவ்வளோ திக்கா இருக்கு. ஆனா நான் பேடிங்ஸ் எல்லாம் ஒரு 2-3 பேடிங்ஸை கழட்டிட்டேன். செஸ்ட் பேடும் பேக் பேடும் கழட்டிட்டேன். அது ரொம்ப ஒரு மாதிரி டம்பா இருக்கு, ஸோ அதனால கழட்டிட்டேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன்னா சரி அடுத்த டைம் போடும்போது போட்டுக்கலாம், இந்த டைம் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே அதை கழட்டி வச்சுட்டு போட்டேன். என்ன எனக்கு க்ளவுஸ் தான் டைட்டாக இருக்குது, வலிக்குது உள்ள பத்தலை. ஆனால் எக்ஸல் தான் லாஸ்ட் சைஸே இதில். ஏய் வெளி உயிரோட போயிருக்குமா அந்த பக்கம்? அந்த பிரிட்ஜு செமையாக இருந்தது. ஒரு ஊரை தாண்டும் போது வெயில் அடிக்குது, இன்னொரு ஊரை தாண்டும் போது குளிர் அடிக்குது. ஒரு நேரத்துல ஸ்டாக் எக்ஸாஸ்டே பயங்கரமா இருக்கு. நான் போடுவேன், ஆத்திர போய்க்கு தான் போடலான் இருக்கேன்.
பேக்கப் பைக்கு தான், ஃபுல் சிஸ்டம் இல்லை, அதுவே பிடிச்சிருக்கு. ஸ்லிப்பானு ஃபுல் சிஸ்டம் போடலனால ஸ்லிப்பான் மட்டும் இப்போதைக்கு நான் போடலான் இருக்கேன். அது கொஞ்ச நாள் ஆன பிறகு அது கொஞ்சம் பிளான் பண்ணி அது போடலான்னு இருக்கேன். நான் பார்த்த ஒரு வண்டியில் ஓட்டி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. இது ஆடினோட தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்தேன். ஒரு சில வீடியோவில் இந்த சாவி வந்து இந்த கீ வந்து 1.5 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு சும்மா புளிவின்னு இருப்பாங்க. அவ்வளோலாம் கிடையாது. இந்த கீ வந்து 5000 ரூபாவோ 6000 ரூபா சம்திங் தான் நினைக்கிறேன். என்ன மேட்டர்னா 2 கீயுமே தொலைஞ்சிச்சுனா தான் இந்த செட்டாக மாற்றுவாங்க. எல்லாமே அந்த செட்டு எல்லாமே சேர்த்து தான் 1.5 லட்ச ரூபாய். ஆனால் சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, சும்மா சீனுக்காக ஒரு கீ வந்து 1.5 லட்ச ரூபாய் அது இதுன்னு சும்மா போய் பேசின்னு இருப்பாங்க. இதில் என்ன பெருமை இருக்குன்னு தெரில. வெயில் ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு தூங்காதனால ஒரே ஸ்விட்சா போகும்போது அப்படியே கண்ணு லைட்டா அப்படியே சொக்குது. நானதான் க்ளவ் கழட்டேன். சரி இந்த காத்து பட்டு நேர்ந்தா கூட அந்த கான்சியஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஸ்விட்ச் போயினே இருந்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி தூக்க கலக்கமாகவே இருக்குது. அதான் நிறுத்தி ஒரு ரெட் டூல் ஒன்று போட்டேன். வெயில் கொஞ்சம் வந்தால் கூட அதெல்லாம் போயிடும். அந்த க்ளவு கழட்டா கொஞ்சம் ஃபீல் இருக்குங்க, அதனால தான் கழட்டிட்டேன் க்ளவு. அந்த க்ளவும் வேறு வலிக்குது வேறு. என் கைக்கு செட்டே ஆகலை. என் கை பெருசா இருக்கு. வாங்க வாங்க, அப்படியே வாங்க. அப்படியே வந்துட்டாரு உள்ள. ஏற்காடு போகும்போது கூட இதே ரூட்ல தான் போனோம். ஆமா, இதே ரோட் தான். ஒரு ஏற்காடு போகணும்னா அந்த ரைட்டு தானே எடுத்தோம். ஆமா, அந்த ரைட்டு தான். அதே ரோட் தான். நான் இங்க வந்து நின்னுட்டேன். அதான் அந்த ரைட் எடுத்து உள்ள போனா சேலம் ஏற்காடு ரோடு. ஒரே ரோட் தான். போன தடவை வரும்போது பாண்டிச்சேரி வழியா வந்தோம். பாண்டிச்சேரி வழியா வந்து அங்க ஒரு இது ரோடு பிடிச்சி அதுக்கப்புறம் இந்த ரோடு கனெக்ட் ஆனோம்.
இந்த தடவை வரும்போது இந்த சைடு வந்துட்டோம், தாம்பரம் அந்த சைடு வந்துட்டோம். இன்னும் ஒரு 100 கிலோமீட்ரு போன பிறகு தான் நிறுத்தணும் சாப்பிட்றதுக்கு. இவங்க தான்ப்பா ஜாலியாக இருக்காங்க. டிராஃபிக் கான்ஸ்டபிள் தொல்லை இல்லை, ஹெல்மெட் போடணுன்ற தொல்லை இல்லை, அப்படியே ட்ரிபிள்ஸு ஜாலியாக இருக்காங்க.